கோவை டவுன்ஹால் பகுதியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் மற்றும் சான்றிதழ் பெற்ற பொற்பணியாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் மற்றும் சான்றிதழ் பெற்ற பொற்பணியாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் டவுன்ஹால் பெரிய கடை வீதியில் உள்ள தங்க மாளிகை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை மாவட்ட தலைவர் KPS பிரகாஷ் மற்றும் சங்கத்தின் போசகர் மாநில பொருளாளர் KPS ராஜேஷ் ஆகியோர் தலைமையில் செயலாளர் சுப்பையன் அப்பாவு மற்றும் துணைத் தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் தங்க நகை பணியாளர்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் தங்கத்தின் விலையானது ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இன்றைய நாளில் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 10,000க்கு மேல் விற்பனையாகி வருகிறது. தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருவதால் தங்க நகை வேலை தொழில் செய்து வருபவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் சுமார் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்க நகை தொழில் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஆர்டர்கள் என்பது குறைந்துவிட்டது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த தொழிலை செய்து வந்த பலர் அந்த தொழிலை விட்டு வேற வேலைகளுக்கு சென்று விட்டனர். எனவே இந்த தொழில் செய்பவர்கள் இந்த நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் உள்ளார்கள். இந்த தங்க நகை தொழில் செய்பவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையில் நகை தொழில் செய்பவர்கள் குடிசை தொழிலாக செய்து வருகிறார்கள். எனவே மத்திய மாநில அரசுகள் தங்க நகைக்கு விதிக்கப்படும் GSTயில் இருந்து 0.5% தங்க நகை வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு அவர்களது பொருளாதார மேம்பாட்டுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பயன்படும் வகையில் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். மேலும் வேலை செய்ய முடியாத மூத்த தங்க நகை தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும். அதேபோல் தங்க நகை விலை ஏற்றத்தை அரசு தனது கட்டுக்குள் கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தில் சங்க பொருளாளர் கணேஷ் பிரசாத், மாவட்ட தொழிற்சங்க பேரவைத் தலைவர் ஜெய் மகேஷ், தொழிற்சங்க பேரவை செயலாளர் LIC வெங்கடாச்சலம், தொழிற்சங்க பேரவை பொருளாளர் IS மணி மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெய் விஸ்வகர்மா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர் சங்கமும் மற்றும் சான்றிதழ் பெற்ற பொற்பணியாளர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு தங்க மாளிகை பெரிய கடை வீதி அலுவலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டமானது எதுன்னு கேட்டால், நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை உச்சத்தை ரொம்ப அடைஞ்சிட்டு இருக்கு. இதனால தங்க நகை வேலை செய்யும் தொழிலாளிகளோட நலன் ரொம்ப பாதிக்கப்படும். இது என்னன்னு காரணம் கேட்டால், கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் ஒரு 75,000க்கு மேலே நகைப்பற்ற வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கு 24 கேரட்டு தங்கத்தோட விலை 10,000க்கு மேலே போயிட்டுருக்கு. அப்போது இன்னும் எவ்வளோ ரேட்டு உயர போகுதுன்னே தெரியல. இந்த ரேட்டு உயர என்ன ஆகுதுன்னா, வியாபாரம் சரியான வியாபாரம் கடைகளில் நடக்காது, ஆர்டர்கள் வராது. இப்படி பல நஷ்டங்களில் கடைசியாக பாதிக்கப்படுறதுன்னா இந்த தங்க வேலை செய்கிற நகை தொழிலாளிகள் தான் இதுக்கு பாதிக்கப்படுவாங்க. அதனால் குறைஞ்சபட்சம் இந்த தங்கத்தோட ஒரு நிர்ணயமான விலையை கொடுத்தா தான் நிச்சயமாக இந்த தங்க நகை தொழிலாளிகளோட நலன் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா எல்லாமே இப்போவே தொழில் இல்லைன்னு சொல்லி பல கேள்விக்குறியாக அவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு தங்க நகையை விட்டு போட்டு வேற பெயிண்ட் அடிக்கிற வேலை, அது போக மற்ற வேலைகளுக்கெல்லாம் நிறைய போயிட்டாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தங்க நகை தொழில் ஒரு குடிசை தொழிலாக இருக்கு. அதுவும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல தான் அதிக தங்க நகை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட நலன்களை பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த ரேட்டு இவ்வளோ உச்சத்துக்கு போயிருக்கு. இதை எங்களோட தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர் சார்பாக நாகர்கோயிலில் கூட முந்த நேரத்து தந்தியில் அறிக்கை கொடுத்தாங்க. அதனால இவ்வளோ ஒரு நஷ்டத்துக்கு இது ஆளாக்குற ரேட்டாக இதை நாங்கள் கருதுகிறோம். பட்டறைகள்லையும் இன்னைக்கு 50 கிராம் 20 கிராம் வேலை தான் நடைபெற்றது. அதில் எவ்வளோ சேதாரம் கிடைக்க போகுது, அவங்க எவ்வளோ அதில் லாபம் வரப்போகுதுன்னு தெரியல. அதில் அவங்க வீட்டு வாடகை, அவங்க செலவுகள், இது எல்லாமே இதில் தான் அடங்குது. அதனால் இந்த தங்கத்துக்கு ஒரு நிர்ணயமான விலையை இந்த அரசுகள் எங்களுக்கு உதவி செஞ்சு தருமாறு இதில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.